9:21. நான் உங்களுக்கு வந்து நம்ம போகும்போது டென்டல் போகும்போது நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுவேன். அது புஜமா கூட தான் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஜுவல்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணணும். அந்த வ்ளாக் எடுத்துகிட்டு இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. வெல்கம் பேக் டு பிபி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீக் ஆஃபோட டேயில் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து நான் வீக் ஆஃப் எடுத்திருக்கேன், டே ஆஃப் எடுத்திருக்கேன். அதனால இன்றைக்கெல்லாம் நான் என்ன வந்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒன்று ஷேர் பண்ணிகிட்டே போகிறேன் உங்களுக்கு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஏஞ்சிச்சேன். இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 9:21. ஓகே, இப்போது 9:21 தான் நம்ம ஏந்திச்சோம். ஏஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் டேங்க் இருக்குதுல்ல நம்ம ரூமில், அவனுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு போட்டுடுவோம். நம்ம ஏஞ்ச உடனே எப்போவுமே அவனுக்கும் ஃபுட்டு தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரி வரும் சவுண்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு புஜிமாக்கு கால் பண்ணிவிட்டு பேச போகிறோம். எப்போவுமே நான் வந்து எப்போது எழுந்தாலுமே டெய்லி வந்து எழுந்து கால் பண்ண மாட்டேன். லீவ் இருக்கிறப்போ எழுந்த உடனே அவனை கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கால் போட்டு குடிப்பேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து வீட்டை வந்து நம்ம வந்து பெருக்க போகிறோம். ஆல்ரெடி நான் வீடு பெருக்கிற சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால நான் வந்து ஷேர் பண்ண லைக் பண்ணல. ஓகே, இப்போ நான் வீடு பெருக்கிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து ஒரு கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். காய், நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து காஃபி குடிக்கலாம். கொடுக்க மாட்டீங்க, டெபாசிட் பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக பேசுவாங்க. எதுக்கு உங்களுக்கு பிடிச்சாலும் நம்ம நல்லா லேட்டாக தூங்கி எழுந்திட்டு ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடித்தாலே சூப்பராக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து மம்மி வந்து ப்ரெட் வாங்கினாங்க, அது தண்ணி வந்து பண்ணி சாப்பிட்லாம். பார்த்தீங்களா எப்படி ஆறான்னு? நம்ம சாப்பிடலாமா? சவுண்ட் மம்மி என்ன பிடிக்காங்கன்னா லெமன் ரைஸ் அண்ட் இது பேர் சுண்டல். உங்களுக்கு தெரிய மாட்டேங்களா? ஓகே ஃபைன். நான் வந்து சார்ஜ் போட்டிருக்கேன். ஃபோன் நிறைய வேலை எடுக்குது நம்மளுக்கு ஃபோனில். ஸோ அதனால தான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தெரிய பாருங்க, சுண்டல். இது பேர் சுண்டலாம். ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. தென் லெமன் ரைஸ் சாப்பிடலாம். சாப்பிட்டு நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வாழ்த்துக்கள். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜோமோயோ வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த ஃபிலிமு. ரொம்பவே சூப்பராக எடுத்துருந்தாங்க ரியோ அவங்க வந்துட்டு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நான் போய் சீக்கிரமாக பார்க்கணுன்னு ரொம்ப ஹாப்பி, ஒரு ஒர்க்ஃபுல்லாக இருக்கிறேன். அது புஜமாக கூட தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம் ஆகுமான்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் கிச்சனில் வந்துட்டு வெசல் வாஷிங் இருக்குது. வெசல் வாஷிங் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கோல்ட் ரிங் வந்துட்டு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரிவீல் கார்டு ஷூட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து டென்டல் வர போகணும். நான் ஈவினிங் 4 o'clock நைட் டில் வரைக்கும் இந்த விளாக் வந்து நான் கண்டினியூ பண்ணுவேன். பிகாஸ் என்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் இப்படி இந்த டே ரொட்டீன் விளாக் தான் என்னால் போட முடியும் மோஸ்ட்லி. அதனால நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸ்டே டியூன்டாக இருங்க. எல்லாருமே மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க ப்ளீஸ் என்னோட வீடியோவை. கைஸ், இப்போ வந்து நம்ம வெசல் வாஷிங்கான வேலை வந்து நம்ம பார்க்கலாம். என்னோட ட்ரைபேடில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து விளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி விளாகெல்லாம் எடுத்ததில்லை. ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரைபேடு. இப்போ வந்து வெசல் வாஷிங் வந்து காமிக்க போகிறேன். வெசல் வாஷ் பண்ணலாம். இது வந்து குப்பை, நேற்று குப்பை. இது வந்து நேற்று குப்பை. நான் இன்னைக்கு ஏஞ்சிக்கிறேன் 9:30 தான் ஏஞ்சி. எப்பவுமே 6:30 அர்லி மார்னிங் நான் ஏஞ்சிக்கிறேன். 5:30 எப்போ எழுத முடியுமோ அப்போ நான் ஏஞ்சிக்கிறேன். எங்கள் அம்மா வந்துட்டு நான் ஏஞ்சி போடலைன்றதுனால அப்படியே விட்டு வச்சிடுறாங்கப்பா. சம்டைம்ஸ் போடுறாங்க, இன்னைக்கு போடலை. என்ன ரீசனாக இருக்கும்னு தெரில. ஃபுல்லாக இங்கே ரொப்பி வச்சுருந்தாங்க. எல்லாம் இதுக்கு போட்டு வந்தேன். இப்போ மாட்டுக்கு சாப்பாடெல்லாம் இதை எப்போவுமே நாங்கள் பண்ணுவோம் வெசல் வாஷிங் வீட்டில். எனக்கு அது என்னமோ
வாஷிங் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் தான் பண்ணேன். ஓகே கைஸ், நம்ம வெசல் வாஷிங் வேலையெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இந்த டேபிள் அப்புறம் இந்த கொஞ்சம் அந்த சோஃபாஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான், நிறையெல்லாம் பண்ணுற மாதிரி எல்லாம் இல்லை பிளானு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் மம்மியோட ஐட்டம்ஸ், இதெல்லாம் எடுத்து போட்டால் நம்மளை வந்து திட்டுவாங்க. நம்ம திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஸோ இது டேபிள் அப்புறமா அது கொஞ்சம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோன்றதுனால நம்ம பண்ணிடலாம். அப்புறமா இப்போ 12 o'clock ஆக போகுது ஷார்ப்பாக. அப்புறம் நான் 4 o'clock வந்துட்டு டென்டல் போனோம். இன்றைக்கி நேற்று போயிருந்தேன். டென்டல் வந்துட்டு அது மேலே என்ன உள்ளே வந்து என்னது சிமெண்ட் போடுற அப்படின்னு சொன்னாங்க வாயில். அது போட்டால் அவங்களுக்கு வந்து திரும்பி வந்து பல்லு வந்து முன்னாடி வராது, பின்னாடி நிற்கும் அப்படி சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கு அதில் ஏஞ்சி ஒன்று பிஞ்சு போயிடுமா. அது என்னென்னமோ போட்டு க்ரீம் என்னென்னமோ போட்டு ஒட்ட வச்சுருந்தாங்க. பிஞ்சு போயிடுச்சு கைஸ். அது ஏஞ்சிட்டு விளாக் சொல்லும் போதே அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக ஏஞ்சி பேச முடியல. அப்புறமேட்டு போய் ப்ரஷ் பண்ணிட்டு பாரு அது பிஞ்சே போச்சு. சரி எடுத்து பேப்பரில் போட்டு வச்சுருக்கிறேன். அது 4 o'clock எதுவும் போய் கொடுத்துட்டு திரும்பி போடுவாங்க என்னன்னு தெரியல, பார்த்துட்டு போட வச்சுட்டு நம்ம வரணும். அதையும் நான் உங்களுக்கு வந்து நம்ம போகும்போது டென்டல் போகும்போது தான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுவேன். அதையும் பாருங்கள். இப்போ இது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஜுவல்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணணும். அந்த விளாக் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த விளாக் வந்து நான் வந்து மதியம் சாப்பிட்றதுக்கு ஓப்பன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து போடுறேன் என்னோடய இதுவை. இப்போ தான் நம்ம இது க்ளீன் பண்ணலாம் கைஸ். வாங்க. கை வலிக்குது. எப்படி விளாகெல்லாம் எடுக்கிறாங்க, ரொம்ப நேரம் பிடிச்சி நம்மளால முடியல. ஓகே, நமக்கு தெரியணும் இப்போ நம்ம வேலை பண்ண போகணுன்றது தெரியல. ஸோ இது வந்து நமக்கு எங்கள் அக்கா இருந்தாங்க. அக்கா இன் சென்ஸ் சித்தி, நாங்கள் அக்கா தான் கூப்பிடுவோம். அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது கைக்குங்க. நம்ம அதுவே சாப்பிட்டு பார்த்துனாங்க. கேர்டெல்லாம் எங்கே வைக்கணும்? எங்கிட்ட ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் பட் இந்த கேர்டெல்லாம் நம்ம கிச்சனாக தான் இருக்கும். எங்கள் மம்மி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் எதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். தென் ஃப்ரூட்ஸ், ஆரேஞ்ச் பனானாலாம் இருக்குது. இதில் மறுபடியும் டேபிள் எடுத்து வச்சு டேபிள் போட்டேன். அவ்வளோதான். இந்த பேர்ட்ஸ் காது போகிற பேர்ட்ஸ், சார்ஜர் ஒயர்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் உள்ள அப்படியே லைஃப் அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் எடுத்து உள்ள வச்சா ஏன்னா யூஸ் பண்ண மாட்டா ஓட மாட்டான். சும்மா எடுத்து மேலே வைக்கிறாங்க. ஃபோன் பாக்ஸ் இந்த விட இது ஃபோன் இஷ்யூ பண்ணுது. இது வந்து இன்விடேஷன், கல்யாணம் இருக்குது. மம்மி இவ்வளோ பெரிய ஜாகா இருக்குது. அதுக்கு அங்கே வச்சுருந்தேன். இதுவும் நான் உள்ளதான் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எத்தி மேலே வச்சுருந்தேன். க்ளீனாக வச்சுட்டே விட மாட்டாங்க. இது என்னோட ஃபோட்டோ, நான் காலேஜ் டேஸில் எடுத்த ஃபோட்டோ. இது எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு இருக்கட்டும், எடுத்து வைக்கணும். அதை நம்ம உள்ள வச்சுக்கலாம். இந்த ஒயிட் கலர் ஃப்ளாஸ்க் என்னன்னா, நான் வந்து புஜிமாத்துக்கு வந்து எதாவது வந்து காஃபி எடுத்துட்டு போவேன். வந்துட்டு உள்ள நமக்கு ஒரு இது இருக்குது. அதை வந்துட்டு சேஃபாக வச்சிடலாம். அது மினி டியூப் லைட். இது உள்ள எடுத்து போயிட்டு சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து தொடச்சிடலாம். நீங்கள் டிஷ்யூ எனக்கு தெரிய மாட்டேங்கல. இதெல்லாம் இங்கே வைக்கவே கூடாது கைஸ். சும்மா இங்கே வச்சு எங்கள் மம்மி சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. சும்மா ரொப்பணும் எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே. அப்புறம் நேற்று வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கு அந்த ரேக்கெல்லாம் வந்து அடிச்சாங்க. நம்ம ஸ்க்ரீன் வர போடணும். இன்னைக்கு பாக்ஸ் வந்துட்டு தான் அந்த ரேக் அடிச்சதோட பாக்ஸ். இது என்னோட வாட்டர் பாட்டில். இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. அது ஸ்க்ரீனை நான் போட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்க்ரீனை போட்டலாம் இல்லையா? ஆனால் போட்டால் இங்கே போட்டால் ஓகே போடணும். எங்கே போடுதுன்னு தெரியல. ஓகே காஸ், பார்க்கலாம் இருக்கும். பட் என்ன ப்ராப்ளம்னா, சரி இது நம்ம அம்மா வந்துட்டு பறக்கி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். நம்ம சும்மா போட்டுட்டு
அம்மாட்ட திட்டு வாங்க முடியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் பயம் வயசு, அம்மாட்ட திட்டு வாங்குறதெல்லாம். அவங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே தான் இருக்கும் எங்கள் அம்மா. ஸோ நம்ம வந்துட்டு பார்க்கலாம், இது அப்படியே வச்சிடலாம். பார்த்தீங்களா, டே ஆஃப் எடுத்து கூட இந்த டே அப்படியே போயிடும், எனக்கு ஆஃப் டே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ஆனால் இந்த பிளேஸ் கொஞ்சம் க்ளீன் ஆச்சு, அந்த பிளேஸ் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பூம் அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு வந்துடலாம். என்னோடய ரூமில் தான் வச்சுருப்பேன், என்னோடய ரேக்கில். இங்கே ரூமில் லைட் போட்டுடலாம். இங்கே தான் கைஸ் என்னோடய ரேக்கு ரூம். இது வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே புஜிமா கொடுத்த ஐட்டம்ஸ் தான். இது கூட அவங்க கொடுத்தது தான், எல்லாமே அவங்க கொடுத்த ஐட்டம் தான் இருக்கும். இங்கே எல்லாமே கவர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய ரூம் டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதை ஒரு விளாக் பண்ணி போடுறேன். இப்போ டைம் இருக்குது அப்போது. சரி கைஸ், இப்போ நான் வந்து ஜுவல்லரி ரிவீல் பண்ணுறேன். ஜுவல்லரி ரிவீல் பண்ணிட்டு அப்புறமா வந்து இந்த விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த விளாக் இன்னும் இருக்குது, இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை. ஸ்டே டியூன்டாக இருங்க, வெயிட் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுடலாம். ஃபஸ்ட் நான் போயிட்டு ஸ்க்ரீன் எங்கே இருக்குதுன்னு தேடி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறமா ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுட்டோன்னா இங்கே கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த பிரைட்னஸ் நம்ம ஆப்போசிட்டில் இப்படி இருந்தப்போ நம்ம பிரைட்டாக தெரியும். ஓகேவா? நல்லா கிளியரன்ஸாக இருக்கும். நம்ம இது பின்னாடி நின்றுறதுனால நம்ம பாருங்கள் லைட்டெல்லாம் அடிக்குது. ஸோ அதை வந்து இப்போ ஃபஸ்ட் கவர் பண்ணுறது தான். நம்ம இங்கே தான் உட்காந்து ரிவீல் பண்ண போகிறோம் இப்போது ஜுவல்ல, அதனால தான். ஓகே கைஸ், 4 ஸ்க்ரீன் கேட்டுச்சு. நாங்கள் மேலே இருக்கிறப்போ வச்சுருந்தோம்ல, அதான் இது மேலே இருக்கிறப்போ இருந்துச்சு. இப்போ நம்ம கீழே வந்தப்போ எல்லாம் எடுத்து உள்ளே போயிருந்தோம், தேடி எடுத்துகிட்டு 4 ஸ்க்ரீன் கேட்டுருக்குது. 4 ஸ்க்ரீன் என்ன வேணுமோ அதை போட்டுட்டு நாங்கள் வந்து வீடியோ காமிக்கிறேன். ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று போட்டாச்சு. நாங்கள் என்ன மஞ்சள் ரூம் அது போடாமல் நல்லா தெரியும். ஆரஞ்சு கலர் ஸ்க்ரீனு மஞ்சள் மேல போட்டு மேரேஜ் கலர் கூடியில வச்சுக்கோங்க. எந்த கூடியில வச்சுக்கிற? அதுவா? அத போடு. மஞ்சள் போட்ட எங்க அம்மா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அது போடுறது. ஓ சேச்சிக்கு அதுதா என்ன அதுக்கு? த்ரோ போடு ப்ரோ. நான் பிச்சறவா? அதான் அவங்க சரா வச்சுக்கணும். ரைட் சைடுல விட்டு வைக்கணும். ஜோடி படும்போது போட வச்சுட்டு இது தோக்கி இது உள்ள கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் உட்காந்து கைஸ், வீடு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. என்ன ரூம் பாருங்களேன், இந்த டோர் வெளியே பாருங்களேன். இது ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப லுக்காகவும் இருக்கும். டோர் விண்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் எனக்கு விலாகெல்லாம் எடுத்து சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து சன் லைட் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் முடிஞ்சவளோ. அதனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் எங்கள் வீடு பார்க்கறதுக்கு சேம் அதே மாதிரி நல்லா இருக்குது நார்மலாக. ஓகே கைஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க. மம்மி வந்து இது வேணுக்கிட்டாங்க, நம்ம எதுவும் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. இப்போ மம்மி வந்துட்டு என்னையும் வந்து எக் பூஜை பண்ண சொன்னாங்க, நம்மளே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து 4 எக்கு, டமாட்டோ எக்கு, 4 ஆனியன், மிளகா, பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். நம்ம வந்து செய்யலாம். இதோ பண்ணிவிட்டு பண்ணியாச்சு, சாப்பிடலாம். இந்த பேக்கெட் நம்ம வந்து இப்போ டென்டல் போக போகிறோம். சாப்பிடலாம். வந்துட்டோம் கைஸ் ஹாஸ்பிட்டலுக்கு. யாரும் வரல, இது வந்து வருவோம் கைஸ். ஆனால் நம்ம எப்போ வந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருப்போம், இல்லைன்னா செகண்டாக இருப்போம். இன்றைக்கும் நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். அப்புறமேட்டுக்கு இப்போது டைம் வந்துட்டு 4:30 கரெக்டாக 4:30 நம்ம ரீச்சாக இருக்கும். டாக்டர் வந்து 5:30, 5:45, 6:30 அதான் ஃபைனல். அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அது வந்து நம்ம உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு போகிறோம். நம்ம வீட்டுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறோம் கைஸ்.
பாருங்க கைஸ் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். நான் வந்தேன் எவ்வளோ இருட்டாயிட்ட பிறகு வீட்டுக்கு போகிறேன் பாருங்கள். இப்படி தான் லிட்டல் வந்தது. இந்த ரோடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு. நான் ஸ்கூல் டைம்லலாம் இருந்து தான் போயிட்டு வரேன். ரொம்ப சூப்பராக சைலண்ட்டாக இருக்கும். அஃபிஷியல் ஏரியா கைஸ். நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மம்மி வந்து டீ கேட்டாங்க. ஸோ அதனால் மம்மி வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். தென் நானும் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்புறமேட்டுக்கு நேற்று வந்து நான் டென்டல் போயிருந்தேன்னு சொன்னேன்ல கைஸ். நேற்று டென்டல் டாக்டர் வந்து நம்மளுக்கு கரெக்டாகவே போடணும் கைஸ். இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. அதனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நேற்று அவங்க போட்டது கரெக்டாக இல்லை, அதனால பிஞ்சு போச்சு. இன்னைக்கு போட்டது கரெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். சூப்பராக போட்டிருக்காங்க இன்றைக்கி. பார்க்கலாம், இது நாளைக்கு அதில் தான் தெரியும் எப்படி இருக்கும்னு. நம்மளுக்கு தெரியாது. பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்டில் அண்ட் அண்டர்ஸ் இப்போ வந்து நம்மளோட விலாகை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். காஃபி நானும் குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். இப்போது கொஞ்சம் வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது, எல்லாம் பண்ணணும் இப்போ நான். ஓகே கைஸ், see you next minute vlog. and மறக்காம என்னோட சேனல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு முடிஞ்ச அவ்வளோ. டாடா, பாய்.